உடனடியா வெற்றி, ஒரே ராத்திரியில கோடீஸ்வரர் ஆகலாம், இந்த மாதிரி வாக்குறுதிகளை நாம டெய்லி எங்கேயாச்சும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா உண்மையான நீடிச்சு நிக்கிற வளர்ச்சி எங்கிருந்து வருது? இன்னைக்கு நாம குவிக்எக்ஸ்ங்கிற ஒரு விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது வேகமான வெற்றியை பத்தி மட்டும் இல்ல, நிலையான வளர்ச்சிக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட்னு சொல்லலாம். ஓகே, குவிக்எக்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அது என்ன இல்லைங்கிறத தெளிவுபடுத்திக்கலாம். ஏன்னா இது நமக்கு இருக்கிற சில பொதுவான குழப்பங்களை சரி செய்ய ரொம்பவே உதவும். இன்டர்நெட்ல நாம பாக்குற அந்த ஷார்ட்கட்ஸ் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? உடனே பணம் சம்பாதிக்கலாம், சும்மா ஏதோ பேசி மோட்டிவேட் பண்ற மாதிரி பண்றது. ஆனா குவிக்எக்ஸ் இதுல இருந்து முற்றிலும் வேறானது. இது குறுகிய கால வெற்றியை பத்தினது கிடையாது. அதுக்கு பதிலா உண்மையான திறமைகளை வளர்த்துக்கிட்டு மெதுவா ஆனா ரொம்ப உறுதியான வளர்ச்சியை அடையறத பத்தி பேசுது. அதனால தான் நீங்க குவிக்எக்ஸை இது ஒரு ஆன்லைன் கோர்ஸ் இல்ல இது ஒரு வேலை வாங்கி தர்ற கன்சல்டன்சின்னு அப்படி எந்த ஒரு லேபிள்குள்ளேயும் அடக்க முடியாது. ஏன்னா அதோட அடித்தளமே முற்றிலும் வித்தியாசமானது. இது வெறுமனே தகவலை உங்களுக்கு விற்கிறத பத்தி இல்ல, மக்களை ஒன்னா இணைச்சு வளர வைக்கிறத பத்தி. சரி, இப்போ குவிக்எக்ஸ் என்ன இல்லைன்னு நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. அப்போ நிஜமாவே அது என்னதான், அதோட நோக்கம் என்ன? வாங்க அதை பத்தி இப்ப டீட்டெயிலா பார்க்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா குவிக்எக்ஸ்ங்கிறது மக்கள் அடிப்படையிலான ஒரு வளர்ச்சி சூழல். அதாவது தனித்தனியா முன்னேற முயற்சி பண்றவங்களும் சரியான வழிகாட்டுதல் தேடுறவங்களும் ஒன்னா சேர்ற ஒரு இடம். இங்க எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவா இருந்து சேர்ந்து கத்துக்கிட்டு சேர்ந்து வளர்றாங்க. இந்த 4 ஸ்டெப்ஸ் தான் குவிக்எக்ஸோட மைய கருத்தே. பார்க்க சிம்பிளா இருந்தாலும் இது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு சைக்கிள். நீங்க புதுசா ஒரு விஷயத்தை கத்துக்கிறீங்க, அதை உங்க வாழ்க்கையில அப்ளை பண்றீங்க, அது மூலமா நீங்க வளர்றீங்க, அப்புறம் கடைசியா அந்த திறமையை வச்சு சரியான வழியில வருமானம் ஈட்டுறீங்க. இது வெறும் தியரி இல்ல, ஒரு முழுமையான செயல்முறை. சரி, இந்த பிலாசபியை பேஸா வச்சு குவிக்எக்ஸோட லாங் டேர்ம் விஷன் என்ன, அது எந்த மாதிரி அஸ்திவாரத்து மேல கட்டப்பட்டிருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இதோட விஷன் ரொம்ப சிம்பிள் ஆனா ரொம்ப ஆழமானது. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு நம்ம எல்லாரும் வாழ்க்கையில ஒன்னா முன்னேறணும். இங்க ஃபோக்கஸ் தனிப்பட்ட ஒருத்தரோட போராட்டத்துல இல்ல, ஒரு குழுவா ஒரு சமூகமா சேர்ந்து வளர்றதுல இருக்கு. இந்த பெரிய விஷனை சப்போர்ட் பண்றதுக்கு 5 முக்கியமான தூண்கள், அதாவது 5 பில்லர்ஸ் இருக்கு. இந்த 5 சேர்ந்து தான் ஒருத்தரோட முழுமையான வளர்ச்சியை உறுதி பண்ணுது. இது வெறும் ஒரு ஸ்கில்ல கத்துக்கிறதோட முடியிற விஷயம் இல்ல, அதுக்கும் மேல. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான பில்லர் நம்மளோட மைண்ட் செட்டை உருவாக்குறது. என்னால முடியாதுன்னு நினைக்கிற இடத்துல இருந்து என்னால கத்துக்க முடியுங்கிற நம்பிக்கைக்கு வர்றது. பாருங்க, இந்த ஒரு சின்ன ஷிஃப்ட் தான் ஒரு பெரிய பயணத்துக்கான முதல் படியா அமையுது. சரி, அப்போ இதோட லாங் டேர்ம் கோல் என்னவா இருக்கும்? இன்னைக்கு ஒரு கம்யூனிட்டியா இருக்கிறது ஃபியூச்சர்ல ஒருத்தரோட ஸ்கில்ஸ், வருமானம், சப்போர்ட்னு எல்லாத்துக்கும் நம்பகமான ஒரு முழுமையான ஈகோசிஸ்டமா மாறணும். இது வெறும் ஒரு குழுவா இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ற ஒரு பெரிய நெட்வொர்க்கா உருவாகிறது தான் இலக்கு. சரி, ஆனா எதுக்கு இப்படி ஒரு விஷயம் தேவைப்படுது? பொதுவா மக்கள் ஃபேஸ் பண்ற என்ன பிரச்சனைக்கு இது ஒரு சொல்யூஷனா இருக்கு? நம்மள பல பேர் என்ன நினைக்கிறோம்னா, வாழ்க்கையில முன்னேற 2 வழி தான் இருக்கு. அதுல முதல் வழி ஒரு ட்ரெடிஷ்னல் ஜாப். இது ஒரு செக்யூரிட்டியை கொடுக்கும், ஆனா நம்மளோட வளர்ச்சிக்கு பெருசா வாய்ப்பு இல்லாம இருக்கலாம் இல்லையா? ரெண்டாவது ஆப்ஷன் சொந்தமா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது. இங்க சுதந்திரம் இருக்கலாம், ஆனா ரிஸ்க்கும் ரொம்ப அதிகம். பல சமயம் சரியான கைடன்ஸோ சப்போர்ட்டோ இல்லாம தனியா போராடுற மாதிரி இருக்கும். இந்த 2 பாதைகளுக்கும் நடுவுல ஒரு 3வது பாதையை தான் குவிக்ஸ் காட்டுது. இது ஒரு வேலையோட பாதுகாப்பையும் ஒரு தொழில் முனைவோரோட வளர்ச்சியையும் ஒன்னா இணைக்குது. ரொம்ப முக்கியமா இந்த பாதையில நீங்க தனியா நடக்க தேவையில்லை, ஒரு சமுதாயத்தோட சேர்ந்து வளர்றீங்க. இந்த 3வது பாதையில ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, இது குறிப்பிட்ட சிலருக்கு மட்டுமானதல்ல, இது எல்லா தரப்பு மக்களையும் உள்ள கொண்டு வர்ற மாதிரி டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருக்கலாம், ஒரு ஹோம் மேக்கரா இருக்கலாம், இப்பதான் வேலையில சேர்ந்த ஒரு யங் ப்ரொஃபஷனலா இருக்கலாம், இல்ல அனுபவம் வாய்ந்த பெரியவங்களா கூட இருக்கலாம். உங்க பின்னணி எதுவா வேணாலும் இருக்கலாம். இந்த சமூகத்துல உங்களுக்கும் ஒரு இடம் இருக்கு. சரி, ஏன் இந்த மாதிரி எல்லாரையும் உள்ள கொண்டு வர்றது முக்கியம்? ஏன்னா இது ஒவ்வொருத்தரையும் அவங்க வேகத்துல அவங்க திறமைக்கு ஏத்த மாதிரி வளர வைக்குது. இங்க மத்தவங்களோட கம்பேர் பண்ணிக்கிற பிரஷரோ அவசரமோ எதுவுமே கிடையாது. உண்மையான தனிப்பட்ட வளர்ச்சிக்கு மட்டும்தான் இடம். அப்போ ஒரே லைன்ல சொல்லணும்னா, குவிக்எக்ஸ்ங்கிறது வெறும் பணத்தை பத்தி மட்டும் பேசுற இடம் இல்ல, இது மக்களோட வாழ்க்கையை மெதுவா ஆனா ரொம்ப உறுதியா மாத்துற ஒரு மக்கள் இயக்கம். சோ கடைசியா நம்ம முன்னாடி நிக்கிற கேள்வி இதுதான். இந்த ஷார்ட்கட்ஸ், ஓவர் நைட் சக்சஸ், இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு உண்மையான நிலையான வளர்ச்சியை நோக்கி பயணிக்க நீங்க ரெடியா?